வாங்க நந்தியாவட்டமும் வடமல்லி வச்சு ஒரு அட்டகாசமான கிராண்ட் லுக் இருக்கிற பிரைடல் வேணி எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாடாமல்லி பூ எடுத்திருக்கேன். நூலை எடுத்துக்கிட்டு அந்த வாடாமல்லியை நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிங்கிளாக எடுத்து 2 நாட் போட்டு டைட் பண்ணி பூ கட்டுற மாதிரி கட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நந்தியாவட்ட பூவை எடுத்து அந்த வாடாமல்லிக்கு மேலே வச்சு ஒரு சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். அப்போது அந்த பூ வந்து அங்கே டைட்டாக செக்யூர் ஆகிடும். அடுத்து எடுத்துக்கிற பூவெல்லாம் பக்கத்தில் வச்சு ரவுண்டு தான் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு பூ எடுத்து அழகாக அந்த நந்தியாவட்டத்தோடு சேர்த்து வாடாமல்லி சுற்றி கொண்டு வந்துடும். அதே மாதிரி அடுத்த பூவை வச்சுட்டு நந்தியாவட்டத்தை சுற்றி வாடாமல்லி சுற்றி அப்படியே ஒரு செண்டு மாதிரி ஒரு பூவாக வச்சு ரெடி பண்ணிட்டு வருவோம். மேக்ஸிமம் ஒரு வாடாமல்லி சுற்றி ஒரு 8 பூ வரும். சின்ன பூவாக இருந்தால் ஒரு நந்தியாவட்டம் வைப்போம், ஃபுல் ரவுண்ட் பண்ணிட்டு வருவோம். ஒரு நந்தியாவட்டம் வச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழகாக செண்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம சுற்றி தான் இருக்கும், கைவிட்டால் விழுந்துடுன்றதுனால நல்லா ஒரு 2 நாட் பூ கட்டுற மாதிரி நாட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரைடலுக்கு வைக்க வேண்டிய ஒரு ப்ரோச் மாதிரி ரெடி ஆகிடும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த நூல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பழைய நூலோடு சேர்த்து நம்ம டை பண்ண நூலையும் கட்டிட்டிங்கன்னா எங்கேயுமே பூ பிரிஞ்சு வராது, நல்லா டைட்டாக ஹோல்ட் ஆகிடும். 2 டைம்ஸ் கட்டிட்டு சிசர்ஸில் கட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்ல காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்னொன்றும் இதே மாதிரி கட்டி காட்டுறேன். ரொம்ப ஈஸிங்க. நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரைடல் வேணி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாடாமல்லியை எடுத்துகிட்டு அழகாக 2 நாட் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நந்தியாவட்ட பூ அது வந்து அந்த வாடாமல்லிக்கு மேலே தெரிகிற மாதிரி வைங்க, அப்போ தான் விசிபிலிட்டி அழகாக இருக்கும். ஒரு பூ நாட் போடுற மாதிரி போட்டுட்டு அடுத்தடுத்த பூ ஒரு ஒரு நந்தியாவட்டம் எடுக்கிறோம், சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். ஒரு நந்தியாவட்டம் எடுப்போம், அந்த ரவுண்டில் சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். டைட்டாக ஹோல்ட் பண்ணால் போதுங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே வர வேண்டியது தான். பக்கத்தில் எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த செண்டு 6 கூட வைக்கலாம், பட் அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். 8 வச்சோம்னா கொஞ்சம் நெருக்கி இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது பாருங்கள், சுற்றுற நேரம் தான். ரொம்ப சீக்கிரத்தில் இந்த வேணியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த முடிச்சாச்சு. இதையும் நான் வந்து பூ கட்டுற மாதிரி கட்டி முடிச்சுட்டு பின்னாடி நாட் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா 2வது செண்டும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ செண்டு வேணுமோ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் வேணியை முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 2 கட்டிட்டோம், மிச்சத்தையும் கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வேணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது 2 மெத்தடாக பண்ணலாம். இதை மொத்தத்தையும் அட்டாச் பண்ணி வேணியாகவும் பண்ணலாம். அப்படி இல்லை நான் சிங்கிளாக தான் வைப்பேன், எனக்கு வேணி மாதிரி வேணான்னா இந்த சிங்கிள் பஞ்சை எடுத்துகிட்டு நம்ம கொண்ட ஊசியில் இந்த மாதிரி குத்தி நான் காட்டுற மாதிரி இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதில் குத்தி விட்டுட்டோம்னா அது ஒரு பூச்செண்டு குட்டி செண்டு ஆகிடும். சிங்கிளாக வைக்கிறவங்க ஜடை ஃபுல்லாக சிங்கிளாகவும் வைக்கலாம். இல்லை கொண்டையில் அங்கங்கே குத்துறவங்க இது குத்தியும் வைக்கலாம். இதுவும் ஒரு டிசைனாக இருக்கும். வேணியாக வைக்கலாம். இந்த மாதிரி வச்சாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு போர்டு எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம நாட் கட்டி ஒரு 2 லைன் ஃபுல்லாக திக்காக கட்டிட்டு இதுக்கப்புறம் அதில் வச்சு தான் நம்ம இந்த வாடாமல்லி வேணியை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி போர்டு இல்லாதவங்க டைனிங் டேபிள் சேரை கட்டிட்டு கால் கட்டுற மாதிரி தான் அதே மாதிரி கட்டிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தாம்பால் தட்டில் கட்டி யூஸ் பண்ணலாம். அது பாருங்கள், ஒரு பூவாக நான் கொண்டு வந்து நேராக அந்த சென்டரில் வச்சு நம்ம கால் கட்டுற மாதிரி முடி போட்டு டைட்டாக இழுக்க வேண்டியதாக நான் ஃபஸ்ட்டு பூ வச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூவாக அதே மாதிரி வச்சு டைட்டாக நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு முடியான கட்டிகிட்டே வர வேண்டியது தான். செகண்டும் வச்சாச்சு. நான் 10 பூ ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 10 பூ ரெடி பண்ணாலே ஒரு ஃபுல் தலைக்கு கொண்டைக்கு அழகாக வரும். இல்லை நீங்கள் அந்த சுற்றி போடுற மாதிரி ப்ரைடல் வேணி போடுற மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். 4 பூ ஒன்று பின்னாடி ஒன்று வச்சாச்சு. அந்த மாதிரி ஒரு பூவாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நம்ம எங்கேயுமே கட்டுற வேலையெல்லாம் கிடையாது. அழகாக சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டியாக ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே நம்மளுக்காக நம்ம பண்ணது ஒரு நல்ல ஆத்ம திருப்தி இருக்கும். ஆக்சுவலி பாருங்கள், ஒன்று பின்னாடி ஸ்ட்ரிங் பண்ணி எல்லாத்தையுமே முடிச்சதை கடைசியில் 2 நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு அட்டகாசமான ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கிற ப்ரைடல் வேணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.